நல்லா இருக்கே. பயங்கரமா இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப புதுசு. ஏய் என்னடா அது? உண்மையா இருக்குது. என்னங்க இது? என்னது இது? கெட்ட வார்த்தைலாம் பேசலாம் சார். வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ கௌதம் ப்ரோ வந்து ஒரு வித்தியாசமான, அதாவது சொல்ல போனா இது வந்து வெல் நோன் பிராண்டு. என்னோட பள்ளி பருவத்துல இந்த மாதிரிலாம் ஒரு எல்லாரோட பள்ளி பருவம் யதார்த்தமா நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது பதார்த்தமா இந்த ஹெட்செட்டை தந்தாங்க. இந்த மாதிரிலாம் உருட்ட வரும்ல. ஆக்சுவல் ஹைலைட் என்னன்னா, இந்த ஸ்கல் கேண்டி இருக்குல்ல, கரெக்டா நீங்க 2013, 14, 15 இந்த டைம்லாம் பாத்தீங்கன்னா ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸ்ல கொஞ்சம் ஃபேமஸ். ஆமா, ஒயர்டு அந்த ப்ளூடூத் நெக் பேண்ட். அது வந்து இந்த சோனி வந்து எப்படி பேசிக்கா ஒரு ஒயர்ல நெக் பேண்ட் மாதிரி கொடுப்பான். ஆமா, அதே மாதிரி இன்னொரு பக்கம் யாருன்னா அந்த இயர் பீஸ்ல ஒரு ஸ்கல் என்கிரேவிங்கோட இருக்கும். அதாவது எப்படின்னா அதோட மோல்டே அந்த மாதிரி லோகோவே நல்லா இருக்கும். ஆமா. சோ அதுதான் வந்து யாருன்னா ஸ்கல் கேண்டி. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, வெறும் ஜிபேல கூப்பன் கோடோட உயிரோட சுத்திட்டு ஆமா. இருக்கு. மத்தபடி வேற எங்கேயுமே என்னால பார்க்க முடியல. சோ அதுதான் வந்து கொஞ்சம் ஃபன் ஃபேக்ட்னு வச்சுக்கோங்க. சோ அப்படி இருக்கும்போது வெறும் கூகுள் பேல நீங்க வந்து பேமெண்ட் பண்ணீங்கன்னா, நீங்க பண்ணக்கூடிய பேமெண்ட்டுக்கு வரக்கூடிய கூப்பனா மட்டுமே ஸ்கல் கேண்டி செயல்பட்டு இருந்ததுதான் வருத்தமா இருக்கு. ஆமா. ஆனா என்ன மேட்டர்னா ப்ரோ, அப்ப கூட சரி யாராவது வாங்குவாங்க அப்படின்னு நினைச்சேன். எல்லாரும் சிரிக்கிறாங்க, ஏன்டே ஸ்கல் கேண்டி கூப்பன் இருக்கு, ஏன்டே ஸ்கல் கேண்டி, சரி வாங்க வேண்டியதானே, ஸ்கல் கேண்டி தானே பயங்கரமான பிராண்ட் ஆச்சு, அப்படியெல்லாம் வாங்க முடியாதுங்க. அத அப்படிதான் இருந்தது. ஆமா. சோ அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட ஓவர் இயர் ஹெட்போன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்லும்போது, என்ன சொல்றேன் இப்படி ஒண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அதுல ஹைலைட் என்னன்னா, இது எப்போ வாங்கியிருக்காருன்னா 2020லயே வாங்கிட்டேன், அதாவது லான்ச் ஆகும் போதே வாங்கி இருந்திருக்காரு. சோ அது அடுத்த ஷாக்கு. இதுல இன்னொன்னு என்னன்னா, இந்த ப்ராடக்ட் பத்தி யாருக்குமே அவேர்னஸ் இல்ல. நம்ம டெக் கம்யூனிட்டிலேயே யாருக்கும் நான் கேட்டாலுமே இப்படி ஒரு ஹெட்போன்ஸ் இருக்கிறதே தெரியாது. நிறைய பேருக்கு சஸ்பென்ஸ். நீங்க தொடர்ந்து நிறைய பேரோட எக்ஸ்பீரியன்ஸை பார்க்க போறீங்க. அதெல்லாம் இன்னும் மேசிவா இருக்கும்னு வச்சுக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் கௌதம் ப்ரோக்கு ஒரு தேங்க்ஸ். வேற லெவல் ப்ராடக்ட், ஐடியாவே இல்லாம இருந்தது. ஸ்கல் கேண்டி கிட்ட வந்து இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு. ஏன்னா இது வந்து பேர் கிரஷர் ஈவோ. இந்த கிரஷர் அப்படிங்கறது என்ன சொல்ல வராங்கன்னா, உங்க ஸ்கல்லே நான் கிரஷ் பண்ணுவேன் நம்ம இமேஜ் வச்சுக்கோங்களேன். சோ அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ப்ராடக்ட்டுங்க. நிஜமாவே பேருக்கு ஏத்த மாதிரி ஃபீட்பேக் இருந்ததுங்கிறத நான் முதல்லயே சொல்லிக்கிறேன். அதுவும் யாராவது பேஸ் பூஸ்டர் லவர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு பேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதுவும் தியேட்டர்ல வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தியேட்டர், ஹோம் தியேட்டர், கார்ல பாட்டு கேட்கறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த பேஸோட பஞ்ச் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இத வந்து அப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்ட்டை தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. சோ கிரஷர் ஈவோ இது வந்து ஓவராலா யார் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். ப்ரோ கடந்த 5 வருஷமா யூஸ் பண்றீங்க, உங்களோட வியர் அண்ட் டியர் நீங்க சொல்லுங்க. ஏன்னா மத்தபடி அடுத்தடுத்து வரக்கூடிய நம்ம நண்பர்களே வாயை பொளந்து என்னென்ன கேட்க போறாங்க. சோ அதனால வந்து இது நீங்க கடந்த 5 வருஷமா யூஸ் பண்றீங்க. ஆமா சார் 4.5 வருஷம் வச்சுப்போம். சோ 4.5 வருஷமா ஒரு ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க. ஆனா அதோட பேட்டரி ஹெல்த் எனக்கு ரொம்பவே கிரேசியா இருக்கு. ஆமா, பேட்டரி ஹெல்த் குறையவே இல்லை. அப்ப என்ன கொடுத்துச்சோ அதே ஒரு 12 to 15 hours வருது. இதுல வேர் அண்ட் டயர்னு மெயினா நான் பார்த்தது ஒன்னே ஒன்னு, அந்த இயர் கப்ஸ் போறது. இது 3வது இயர் கப் நான் போட்டிருக்கிறது. அமேசான்லயே கிடைக்குது. 700 to 900 அந்த ரேஞ்சில கிடைக்குது. ஸோ கலர் கலராகவும் கொடுக்குறாங்க அந்த இயர் கப்ஸ். சூப்பர் ப்ரோ. அதான் ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா இதுதாங்க ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல அந்த கிரஷர் ஈவோக்கான ஒரு ஸ்லைடர் இருக்கும். ஆமா, அதுலதான் ஒரு பவர் பட்டனும் இருக்கு. அந்த பவர் பட்டனை பிடிச்சி ஹோல்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா பேரிங் மோடு, சோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அது தவிர கீழே வந்து ஒரு டைப் சி போர்ட். ஆமா, அது பக்கத்துல 3.5 ஜாக்கும் இருக்கு. சோ இதுல இருந்து என்ன தெரியுது, இதோட லைஃப் வந்து எண்ட்லெஸ். நீங்க டேமேஜ் ஆகாம பாத்துக்கிட்டீங்கன்னா ஜஸ்ட் அந்த 3.5 to 3.5 கேபிள் போட்டீங்கன்னா, இல்ல 3.5 to டைப் சி கேபிள் போட்டீங்கன்னா நீங்க காலத்துக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். வித்அவுட் தி ஹெல்ப் ஆஃப் பேட்டரி அது பாட்டுக்கு செயல்படும். ஆமா, பேட்டரி டீக்ரேட் ஆனாலும் பிரச்சனை இல்ல. சோ அது ஒரு ஃபேக்ட் இருக்கு. அடுத்து ரைட் சைடுல பாத்தீங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸ், வால்யூம் டிக்ரீஸ், அது நடுவுல வந்து ப்ளே பாஸ். அதே மாதிரி ஃபோன் கால் வருதுன்னா அட்டெண்ட் பண்றது, கட் பண்றது, சோ இந்த மாதிரியான டாஸ்க்லாம் அது பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். சோ ஓவராலா வந்து பட்டன்ஸோட கிளிக்கினஸ் சூப்பரா இருந்தது. சரியா, அது செமையா இருந்தது. ஸ்லைடர் அல்ட்டியா இருந்தது. பிளாஸ்டிக் மெட்டீரியல் கொஞ்சம் நல்லா குவாலிட்டியா இருக்கும். அடுத்து என்னன்னா இந்த அட்ஜஸ்டர் இருக்குல்ல ப்ரோ, பொதுவா எல்லாத்துலயும் எப்படி இருக்கும்னா, ஓகே பட்ஜெட் வந்து கொஞ்சம் நல்ல பட்ஜெட் தான். நீங்க வந்து லக்கு வாங்கிருக்கீங்க. 11,000க்கு நான் வாங்கினேன். ஆக்சுவலா இது செல்லிங் பிரைஸ் ஒரு 15 அந்த ரேஞ்சில சேல் பண்ணுவாங்க. நான் வாங்கும்போது 11,000க்கு ஆஃபர்ல இருந்துச்சுன்னு வாங்கினேன். சூப்பர். அதான் இது வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு ப்ரோ. ஆமா, அண்ட் மோர் ஓவர் இதுல பெரிய இது என்னன்னா 5 வருஷம் ஆகியுமே அந்த ஸ்லைடர் டைட்டாவே இருக்குது, லூஸ் ஆகல. யூஸ்வலா சோனியே லூஸ் ஆயிரும், அந்த மெட்டல் வந்து தேஞ்சு போயிரும். பட் இது பிளாஸ்டிக்கா இருந்தாலுமே இத்தனை வருஷம் வந்திருக்கு. ஓவரால் பில்ட் குவாலிட்டி தரமா இருக்கு. பேட்டரி லைஃப் நான் முதல்ல சொல்லிடுறேன், செம தரமா இருக்கு. சார்ஜ் ஏறதும் ஒரு பிரச்சனையே இல்ல. நீங்க அப்படி சார்ஜ் போட்டு மறந்துடுவீங்க, தப்புனா சார்ஜ் ஏறிடும். ஒரு 1 hour மாட்டி விட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பா சார்ஜ் ஏறிடும் வச்சுக்கோங்களேன். ஏஎஸ்சி எஸ்பிசி தான். அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையான்னு கேட்டீங்கன்னா, சொல்ல போனா நாட்டுல இருக்கிறதுலே பெரிய
ஏர்பாட் மேக்ஸ் இந்த மாதிரி ஆமா அதே ஏஏசி தான். ஆப்பிளோட ப்ராடக்ட் தான் மோஸ்டா எல்லாருமே அது ஏஏசி தான் ஆப்பிளோட ப்ராடக்ட்ஸ்னாலே. சோ இதுதான் ஹைலைட். சோ அப்படி இருக்கும்போது நார்மலா யார் எதை யூஸ் பண்ணாலும் ஏஏசில தான் யூஸ் பண்ண போறோம். இவனோட டேக்லைனே வந்து போன் ராட்லிங் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது போட்டீங்கன்னா கபாலம் கலங்குது அப்படின்னாங்களா அந்த மாதிரி இருக்கும். ஒண்ணும் இல்ல இதுல என்னாச்சுன்னா இந்த ரன் இட் அப்னு ஒரு சாங் இருக்குல்ல, ஆமா அது இந்த விக்கி என்ன பண்ணா அதை போட்டு விட்டான். அது வேற நடுவில் நல்லா இருக்கும். ஆமா அது நம்ம ஊர் மியூசிக் வேற போட்டிருப்பாங்க, கேரளாவோட ட்ரெடிஷனல் மியூசிக் மாதிரி இருக்கும் அது. அண்ட் இது வந்து இவனுக்கு ஓனா பேட்டர்ன் பண்ணியிருக்காங்க, யாராலையுமே இந்த இதை யூஸே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்து காப்பிரைட்ஸ் வாங்கி வச்சிருக்கானுங்க, யாராலையுமே அதை செய்யவே முடியாது. பேட்டன்ட் அவ்வளோ சூப்பரான பேட்டர்ன் வாங்கி வச்சிருக்கான். அதான் ஆர்டர் வைப்ரேட் ஆகுது. ஓகே அதுக்கு ஜஸ்ட் என்னன்னா அது எந்த அளவுக்கு வைப்ரேட் ஆகுதுன்னு பார்க்கணுமா? இங்க பாருங்க, அப்ப யோசிச்சு பாத்துக்கோங்க தலையை சுத்தி வச்சேன்னாகும். எல்லாருமே இந்த சோனியோட ஜாய்ஸ்டிக் சொல்லுவாங்க பாத்தீங்களா, PS5ஓடது ஒரு ஹாப்டி ஃபீட்பேக்ல அவன் தான் பெஸ்ட் ஜாய்ஸ்டிக் அப்படின்ட்டு. அதை வந்து அவன் ஹெட்ஃபோன்ல 2020 கொண்டு வந்துட்டான் அவன். இல்லங்க பயங்கரமா இருக்கு நிஜமா. இந்த மாதிரி வேற எதுலயுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்ல. நீங்க எந்த பாட்டு கேட்டாலுமே உங்களுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி. நான் என்ன பண்ணேன், எல்லாருக்குமே நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ப்ரோ, இளையராஜாவோட நின்னுக்கோரி வர்ணம் தான் போட்டேன். அதுக்கே நம்ம ஆளுங்கெல்லாம் சதறிட்டாங்க. இந்த மாதிரி பீட் எல்லாம் இருக்கா அந்த பாட்டுல, அந்த பேஸ் அது மாதிரி தெரியுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. சீரியஸா ஏங்க இந்த மாதிரி ஒரு பேஸ் லைஃப்ல எங்கேயுமே நீங்க என்ஜாய் பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது. அது ஒரு தனி ஃபீல் தான். ஆமா ஏதாவது கட்சி மீட்டிங் போகும்போது யாராவது வந்து ஒரு 6000 வாட் ஸ்பீக்கர் உங்க பக்கத்துல வச்சா நம்ம பாடி அதிரும் தெரியுமா, அந்த மாதிரி அது கூட இறையிற மாதிரி இருக்கும். ஆனா இது வந்து இறையாது, அவ்வளவு நல்லா இருக்கும். சோ சூப்பரான ப்ராடக்ட்டுங்க, நிஜமாவே செம்ம ஒர்த், வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட் தான். யாருக்குமே தெரியாது யூசுவலா ஸ்கல் கேண்டி வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு மேல போட்டு நான் வாங்கணுமா அப்படின்னு யோசிப்பாங்க. பட் ஸ்கல் கேண்டி பண்ணதுலயே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹெட்ஃபோன்ஸ் வந்து இதுதான். இவன்ட்ட நிறைய மாடல்ஸ் இருக்கு, பட் அதுல எல்லாம் இந்த பேட்டர்ன் கிடையாது. இந்த பேட்டர்ன் இருக்கிறது இந்த கிரஷர் சீரீஸ்ல மட்டும்தான் இருக்கு. கிரஷர் ஈவோல இருக்கு. இப்போ அதோட செகண்ட் வெர்ஷன் விட்டுருக்கான். இப்போ 2024ல லான்ச் ஆச்சு, ஏஎன்சியோட லான்ச் பண்ணியிருக்கான் இதோட அப்கிரேடட் வெர்ஷன். அது நல்லா இருக்கு இன்னும் செம. ஆக்சுவலா சொல்ல போனா செம. ஸோ இப்போ ஓவராலா எல்லாரோட எக்ஸ்பீரியன்ஸும் நீங்க தொடர்ந்து பாப்பீங்க, அதுலயே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸ்கல் கேண்டியா இதோட பேர் வந்து கிரஷர் ஈவோ. 37,000 வெயிட் பண்ணு, அவனே ஆஃபர்லாம் கொடுப்பான். கொடுத்தானா அவனோட ஆஃபர்ஸ்லாம் நீ அப்ளை பண்ணா 15,000 கீழே கிடைச்சிரும். ஹைலைட் என்னன்னா கம்ஃபர்டபுளா மாட்டிக்க, கம்ஃபர்டபுளா இருக்கு. சரி இயர் லாக் சூப்பரா இருக்குதா ஓரளவுக்கு? பர்ஃபெக்ட்டா இருக்கு. சரியா, இப்போ விஷயத்துக்கு வரேன். இனிமே விக்கி பையன் காலிடா, பெரிய பையன் சட்டி போட்டு வந்துட்டான், முடிஞ்சு. இனிமே எல்லாம் நின்னு கோரி வரணுமே பழைய பாட்டுரா. சரியா, அப்படி லைட்டா திரும்ப நான் ஒரு விஷயத்த மட்டும் செக் பண்ணிக்கிறேன். ஐயோ ரொம்ப இருக்குது பையனுக்கு பாவம். என்னது அது? ஒரு ஆப்ஷன், அதை நான் காட்டுறேன். ஒரே பாட்டை நீ 2 தடவை கேட்க போறேன். அதாவது கொஞ்ச நேரம் தான் கேட்க போறேன். என்னென்னமோ டெக்னிக்கலா பேசிக்கிட்டு இருக்கான் எங்க ஆளு. ஒன்னும் இல்ல பதறதுக்கு இங்க எதுவும் கிடையாது. ஆனா பாரு, இதுதான் இந்த ரியாக்ஷன் எனக்கு வேணும். சரியா, ஏன்னா பொறுங்க, இப்ப பாருங்க தம்பி, அப்படியே திரும்புங்க. இல்ல விஷயத்துக்கு வரேன். இப்ப வந்து ஒரு விஷயம் நடக்கும். இந்த மேஜிக் அப்புறம் வந்து விக்கி இங்க இருந்து எழுந்து ஓடிடுவான். நல்லா இருக்க, ஆடுறது தெரியுதா? ஆமா ஆமா, செம்மையா இருக்க. என்னையா தியேட்டர் எஃபெக்ட் மாதிரி வருது? அதேதான் அது. இந்த ஹெட்செட்டுக்கெல்லாம் இந்த பாட்டு தான். அவ்வளவுதான் பையன் இன்னைக்கு செத்தான். விக்கி அந்த தருணம், விக்கி தண்ணியை இழந்து விட்டான். என்ன சார் டியூப்லாம் வெடிக்குது? வேற லெவலா இருக்கே. சரி ஒரே நிமிஷம். அவனை இன்னைக்கு நிறுத்த முடியாது போல. அவனை யாராவது சொல்லி நிறுத்துங்கடா, டெம்ப்ளேட் தான் இப்ப. என்னது இது? கெட்ட வார்த்தைலாம் பேசலாம் சார். வேற லெவலா இருக்கு. எப்படி இருக்கு? சீரியஸா சொல்ல, எப்படி இருக்கு? வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இது. இது எப்படி சொல்றதுனே எனக்கு தெரியல. அதுல எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது வேணும்னே எனக்கு என்ன பண்ணிட்டாரு, இதுதான் அந்த ஸ்லைடர்ரா, அந்த பேஸ் எஃபெக்ட் ஸ்லைடரு, இவ்வளவு வச்சாலே போதும், இதுக்கே பயங்கரமா இருக்கும். அவனை சரி ஃபுல்லா சும்மா வச்சு விட்டேன். இங்க ஃபுல்லா கீழே இருந்தது. எனக்கு கேக்குறேன் நல்லா இருக்கு. ஓகே ப்ரோ ஓகே. ஏன்னா நான் சோனில அது MX5 WH5
ஐயோ அந்த 30K ம் ஓவர் ஹெட் அது கேட்குறேன். அடுத்து இதுக்கு வரும்போது கேட்குறேன். ம் ஓகே அப்படிதான் ஓகே ஓகே ப்ரோ. ஆனால் சோனி கப்பு சூப்பராக இருந்தது ப்ரோ அப்படி சொல்லிட்டு இருக்கேன். இதை வந்து சைடில் வந்து போடு பிடிச்சி போடு. இது அப்புறம் அந்த பாட்டு நிறுத்திட்டு சைடில் இதை ஏற்றிட்டு திரும்ப பாட்டை ஃபர்ஸ்ட்லேருந்து போட்டார். என்னது இது ஹெட்செட் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு வேற மாதிரி இருக்கு, ம் என்ன நடக்குதுங்க? அப்படியே தியேட்டரில் உட்காந்த மாதிரி இருந்ததுடா. அதே நீங்க இந்த பாட்டு கேளுங்க. நீ பாட்டெல்லாம் விடுறா, பாட்டெல்லாம் விடு. நான் படம் ட்ரைலர்லாம் பார்த்தேன், தியேட்டர்ல பார்த்த மாதிரியே இருந்தது. ஆமா, மொத்தமா இப்ப டேப்ல அப்ப படம் போட்டு இந்த ஹெட்செட்டோட உட்காந்து என்ன ஆகும்? வேற லெவலா இருக்கு. நீங்க இது கேளுங்க, இந்த பாட்டு கேளுங்க. இதான் தெரியுதே, இதுதான் பயங்கரமாச்சே. டே அதான் தனியா வைப்ரேட் ஆயிட்டு இருக்கேடா, அதானே சொல்றேன். நீ கை வச்சு பாரு, அப்படியே இரு. இந்த எஃபெக்ட் வேற எதுலயே கிடைக்குமா? நீயே சொல்லு. யாருக்கிட்டையுமே கிடையாது. அதுதான்டா எங்க ஸ்கல்காண்டி. இவ்வளவு நாளா இவன் பாத்தீங்கன்னு வைங்களேன் ஒரு ஜோக்கர் மாதிரி தான் இருந்தான். அதாவது ஸ்கல்காண்டி இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிருக்கேன். வைட் ஹெட்ஃபோன்ஸ்லாம் சூப்பரா இருக்கும். நான் சொல்றது எப்படின்னா 2015 அந்த டைம்ல. ஆமா சரியா? அப்போ சோனியோட அந்த இதெல்லாம் வரும், சோனி மாதிரியே நெக் பேண்ட்ஸ்லாம் வரும். ஸ்கல்காண்டினா பெரிய ஆளு இந்த மாதிரி ஒரு இமேஜ் அப்ப இருந்தது. அதுக்கப்புறம் TWS டைம்ல காலி அவங்க. அது வந்து ஜிபேல வந்து 10,000 ரூபாய் TWS வந்து உங்களுக்கு 7,000 ரூபாய் டிஸ்கவுண்டோட 3,000 ரூபாய்க்கு தரேன் அப்படின்னாங்க. அதுல அப்படியே நாசமா போனவனுங்க தான் அவனுங்க. ஆக்சுவலா என்ன மேட்டர்னா TWSலாம் அவனுக்கு இன்ன வரைக்கும் பெருசா ஒரு இம்ப்ரெஸான இம்பாக்ட் பண்ணல. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா இப்போ போதோட சேர்ந்து ஒரு TWS பண்றாங்களாம். இவன் வந்து அதுலயும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி விட்டான்னு என் காதுக்குள்ள வைப்ரேட் ஆகுங்க. நானே யாரா நீ அப்படிதான் இருக்கும். நல்லா இருக்குமே. வேற லெவல பெங்களூர்லாம் போனா உங்களுக்கு மசாஜ் பண்ணி விடுவான். மசாஜ் பண்ணி விடும்போது ஒரு இது இருக்கும், வைப்ரேட்டர் மிஷின் மாதிரி இருக்கும். அது வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும், மசாஜ் பண்ணிக்கிட்டே இருப்பான். காது விடுவான் பாருங்க, குர்ன்னு அந்த மாதிரி இருக்கும். இது வேற லெவலா இருக்கே. சரி. அண்ட் ஜென்ரலா இப்போ நான் பாட்டு கேட்கும் போது நீங்களே எக்ஸ்பிரஷன் பார்த்துருப்பீங்க. ஒரு ஆளா இருந்தா ஐயோ என்னடா இது அப்படின்னு இருந்தேன். இதுக்கு முன்னாடி எனக்கு பெருசா வந்து நான் நிறைய ஹெட்செட் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு மோஸ்டா எனக்கு வந்து காது அடைச்சிருக்கும், காது மூக்கு அடைச்சிருக்குமா. ஸோ பெருசா எனக்கு வித்தியாசம்லாம் தெரியாது. என்ன TWS இருக்கட்டும், பிக்சல் பட்ஸ், OnePlusலாம். ஸோ அது எல்லாமே எனக்கு வந்து ஒரே மாதிரி இருந்தது ஃபீலிங்கு. இப்போ இதை யூஸ் பண்ணிட்டு இது வந்து அப்படியே ஆல் டுகெதர் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. உண்மைதான். நீங்க சொன்ன மாதிரி தியேட்டரே வந்து காதுல, அதான் சத்தியம் தியேட்டரே ஒரு காதுல நான் சொல்லுவேன் முன்னாடி. அது வந்து லிட்டரலா இந்த ஹெட்ஃபோன்ல இருந்தது. ஏன்னா பேஸ் அப்போ உங்களுக்கு வந்து பேஸ் வரும்போது உங்களுக்கு தியேட்டர்ல சீட் எப்படி வைப்ரேட் ஆகும், அதே வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு இந்த ஹெட்செட்ல கிடைக்குது. டிஸ்டார்ஷன் இல்லாம இருந்தது. அல்டியே டிஸ்டார்ஷன் இல்லாம. ஆமா, டிஸ்டார்ஷன் இல்லாம இல்ல, பேஸ் வருதா அதே சமயத்துல ட்ரெபிள், வோக்கல், லோஸ் எல்லாமே பர்ஃபெக்ட்டா பேலன்ஸ் ஆயிருக்கு. அதான் ஜாலியா இருக்கான் பையன். சோ நல்லா இருந்ததா? சூப்பரா செம்மையா இருக்கு. இத முடிச்சிட்டு நான் இந்த ரன்னிட்ட பாட்டு நான் ஃபுல்லா கேட்கணும். சரி ஓகே, நீ கேளு நீங்க. வாடா வட்ஸா. ஸோ இப்போ நம்ம வட்சன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். வட்சன் நிறைய ப்ராடக்ட்ஸ் இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பான். அதனால இவனுக்கு வந்து ஒரு புது அனுபவம் இருக்கணும் அப்படிங்கிறத தான் நான் எய்ம் பண்ணுறேன். கரெக்டாக இருக்கா? எல்லாமே கரெக்டாக. ஓகே வட்சன், நீங்கள் வியர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெட்ரோ சாங் வட்சனுக்கும் அந்த நின்னு கோரியிலேயே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். வால்யூம் வந்து இந்த அளவுக்கு வைக்கிறேன். ஓகே, நம்ம வட்சன் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு அவனோட கருத்தை அவன் சொல்லிட்டோம். அதுக்கு தான் மெயினான எய்மு. இப்போ அப்படியே நிறுத்துறேன், அப்படியே ரீவைண்ட் பண்ணுறேன். வட்ஸ் அப்படியே திரும்ப வட்ஸு இப்போ வந்து வட்சனுக்கு போடுறேன். எங்காலும் இப்படிதான் இருக்கான், குழந்தையாவே மாறிட்டான், இப்படியே தலையாட்டிக்கிட்டே இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இது எல்லாருக்குமே புது அனுபவங்க. நிறைய பேருக்கு தெரியவே இல்லை இப்படி ஒரு ப்ராடக்ட் வந்து ஸ்கல்காண்டிட்ட இருக்குன்னு. இந்த ஸ்கல்காண்டி லூசு எங்க கொண்டு போய் அதை யார்கிட்ட கொடுத்தான், யாருக்கு ரிவ்யூ கொடுத்தான்னு எனக்கு சத்தியமா ஐடியாவே இல்லை. கௌதம் ப்ரோ என்கிட்ட கொடுக்கலன்னா எனக்கு இப்படி ஒரு ப்ராடக்ட் இருந்தது தெரிஞ்சிருக்காது. வேற மாதிரி இருக்கு, நிஜமா செம்மையா இருக்குது, பயங்கரமா இருக்குல்ல. இது ஏதோ இவங்களோட ஓன் டெக்னாலஜி ஆண்டா, பேட்டன்ட் வாங்கி வச்சிருக்காங்களாம், வேற யாரும் யூஸ் பண்ண முடியாது. இது காதுக்கு டேமேஜ் ஆகிற மாதிரி எல்லாம் இல்ல. சில இதுலலாம் வந்து ரொம்ப காது வலிக்கும்ல, இதுல வந்து அந்த மாதிரி எஃபெக்டே இல்லை. வெறுமா அப்படியே இதுவாகுது, அவ்வளவுதான். அப்படியே தியேட்டர்ல இருக்க மாதிரி. அதான் லோ நோட்ஸ் மட்டும் அந்த இதுவா பூஸ்டா கேக்குது, காது வந்து வைப்ரேட் ஆகிற மாதிரி அந்த மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். நம்ம டெக்னாலஜி வந்து சூப்பரா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஆக்ஷன் மூவிஸ்லாம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லாம் பார்த்தா எப்படி திரும்ப இருக்கும், அந்த ஒவ்வொரு தடவையும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்ல, கார்ல இருந்து இதுவா திரும்ப ரோபோல இருந்து. இந்த 5DX தியேட்டர்ல எல்லாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்ல, எப்படி இதுக்கு ஏற்ற மாதிரி சீட் இது பண்ணுது. அப்போ இந்த மாதிரி ஹெட்ஃபோன்ஸ் இது பண்ணி விட்டுட்டா அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் தியேட்டர்ல எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோ அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். பயங்கரமா இருக்கும். அந்த ஸ்பைடர்மேன்ல ஃபர்ஸ்ட் நம்ம பழைய ஸ்பைடர்மேன் போவோம், அந்த ட்ரெயின் எல்லாம் ஸ்டாப் பண்ணுவாப்ல, அதெல்லாம் இமேஜின் பண்ணி பாரு, ஒவ்வொன்றும் நொறுங்கும் போது இங்கே.
ஸோ அதான் இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான யூசர் எக்ஸ்பீரியன்ஸு. இது வரைக்கும் நான் இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை, அதனால தான் நம்ம நண்பர்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும்னு எடுத்துகிட்டு வந்தேன். இது பேர் ஸ்கல் கேண்டி க்ரஷர் ஈவோ. டிராகனில் இருந்து அது பாட்டு பேர் தெரியல, அதே போடுங்க. பொறு மாட்டிட்டியா? ஓகே. த ஃப்ளைட் இஸ் கோயிங் டு பி. கேட்குது. இது வரைக்கும் இதில் லிசன் பண்ண எல்லாருமே எக்ஸைட் ஆகிட்டாங்கடா. இந்த மாதிரி நான் இது வரைக்கும் என் லைஃப்பில் கேட்டதே இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொன்னாங்க. பொறு 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 சரி, அடுத்து. ஓகே, நல்லா நல்லா இருக்கா? கப் கரெக்டாக இருக்கா? என்னங்க இது? கேள் கேள் கேள், அவசரப்படாத. இதெல்லாம் வந்து எங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜங்க. டாமஞ்செரியில் ஜெரி தலையில் ஏதோ விழுந்தா இப்படி ஆகும், அந்த மாதிரி இருக்கு. ஏன் அப்படி வைப்ரேட் ஆகுது? சரி, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? அதுக்கு தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அது வைப்ரேட் ஆகுது. நம்ம இந்த மால்கெலாம் போனால் விஆர் சேரில் இப்படி உக்காந்து இப்படியே பார்ப்போம்ல, அப்போ வந்து இந்த தண்ணி கொட்டுறதுக்கு அப்புறம் டொம்முன்னு இடிக்கிறப்பெல்லாம் ஒரு ஃபீல் வருமே, அதை டெலிவரி பண்ணுறதுக்காக ஏதோ மாட்டுவாங்களா, அந்த மாதிரி வைப்ரேஷன் வந்து இருக்கு. தேவைன்னா நம்ம கன்வியூம் பண்ண முடியும். ஓகே ஓகே. ஆனால் எப்படி இருக்கு? பயங்கரமா இருந்துச்சு, ஏன்னா ரொம்ப புதுசு. ஒன்றும் இல்லை, நான் ட்ரைலர் ஏதாவது பார்த்தேன்னு வையேன், ட்ரைலரில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும்போதெல்லாம் எனக்கு அப்படியே தியேட்டர் எஃபெக்ட், தியேட்டரில் இருக்கிற மாதிரியே இருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, வீரதீர சூரன்ல நிஜமா அந்த டால்பிக்காக தியேட்டர்ல அப்ப மட்டும்தான் அந்த ஃபீலே வரும். அதாவது ஓப்பனிங்ல கியூப் அப்படின்னு வரும், டால்பின்னு வரும், அப்ப மட்டும்தான் மொத்த சேருமே ஆடும். ஆடம் போட்டதுக்கு அப்புறம் சாணி மாதிரி கிடக்கும். அப்படி அதான் அது வந்து நம்ம ஹெட் ஏரியாவில் மட்டும் நல்லா தெரிஞ்சது எனக்கு. அது கடைசியாக ஏதோ ஒரு பீட்டு போட்டிங்களே, இந்த இடத்துல குருங்குது, செம்மையாக வைப்ரேட் ஆகுதுண்ணா. அந்த வைப்ரேட் வந்து பேஸ்க்காகவா? ஆமாம், பேஸ் எஃபெக்ட் டெலிவர் பண்ணுறதுக்காக. அந்த வைப்ரேட் ஆன இதில் தான் நான் என்ன கத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், நான் எப்பயும் அமைதியாக பேசுகிற பையன். இல்லைங்க, அது ரொம்ப ஒரு மாதிரி அடைச்சிருந்ததா, அந்த அதான் சொன்னேன், அந்த விஆரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நமக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. அல்ட்டியாக இருந்ததா? செம்மையாக இருந்துச்சு. ஆனால் அப்படியே கேட்டால் எவ்வளோ நேரம் பேட்டரி நிற்கும்? ரொம்ப வைப்ரேட் ஆகுது. நல்லாவே நிற்குது, பேட்டரி ட்ரெயின் ஆக மாட்டேங்குது. ஓகே ஓகே. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இதை வச்சு அந்த கிரிக்கெட் கேம் ஆடி பார்த்தேன். ஷார்ட் அடிச்ச உடனே செம்மையா இருக்குமே, நிறுத்துறா, நல்லா இருக்கும். சூப்பரே சூப்பரே. சரி, பையனுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு பாட்டு ப்ளே பண்ணுவோம். ஓப்பன் யூடியூப் மியூசிக்கில் தாங்க ப்ளே பண்ண போகிறேன். சரியா? எப்படி இருக்கு சவுண்டு? பேக்ரவுண்ட் சுத்தமாக கேட்கவே இல்லை. ஓகே, அது லாக் ஆச்சு. வேற அதுக்கப்புறம் பேஸ் நல்லா இருக்கு, எனக்கு அதுதான் ஃபீல் ஆச்சு. நல்ல சவுண்டாக இருக்கு. நல்லா இருந்ததா? சரி, திரும்ப ஏதாவது ஒரு வேற ஏதாவது பாட்டு போடல? ஒன்றும் இல்லை நீ பதறாத, அப்படி திரும்புங்க. இல்லை பதறல, இப்போதான் பதறேன் லைட்டாக. அதே பாட்டு தான். அதருது பயங்கரமா. ஊஃபர். சரி, உன் அனுபவத்தை ஷேர் பண்ணிப்ப. அந்த ஊஃபர்ல அதிரும்ல, அந்த மாதிரி இருந்தது. வைப்ரேஷன் அப்படியே ஃபீல் பண்ண முடிஞ்சது. எவர் இருந்தது ஓவரால்? இது மோட் நல்லா இருந்தது. இது என்ன மோடு? அது ஆக்சுவலாக இந்த போன் நேரோ க்ரஷர் ஈவோ, போன் நேரோ டெக்னாலஜியா? அது அந்த டெக்னாலஜின்னு இல்லை, இவங்க வேற ஒரு ப்ரொப்ரேட்டரி ஓன் டெக்னாலஜி ஒன்று வச்சிருக்காங்க, பேட்டன்ட் வாங்கி வச்சிருக்காங்களாம். ஓ, சூப்பராக இருக்கு. வேற லெவலில் இருக்கு இல்லையா? தியேட்டரில் பார்க்குற மாதிரியே இருக்கு. ஆமாம், மொத்த பாடி வைப்ரேட் ஆகிற மாதிரி. அந்த ஹோம் தியேட்டருக்குள்ளே இருக்கும்ல, அந்த வைப்ரேஷன் இருக்கு. ஓகே, ஒர்த்து தான். ஓகே, இது வந்து இந்த இடத்துல வந்து வீடியோ எந்த ஆங்கிளில் இருக்குது அதெல்லாம் மேட்டரே கிடையாது. ஒரு யூசரோடைய எக்ஸ்பிரஷன் அண்ட் அந்த ஒரு வைப் கிரியேட் ஆகுங்க, அதை கேப்சர் பண்ணுறது தான் என் எய்ம். என்ன ஏதோ ஸ்கல்லாம் இருக்கு, வேற யாரு? ஸ்கல் கேண்டி தான். ஸ்கல் கேண்டி. ஸ்கல் கேண்டி நான் யூசுவலா வெறும் இதுதான் பார்த்துருக்கேன். இது ஆக்சுவலா வந்து கொஞ்சம் முரட்டு ப்ராடக்ட் தான். மாட்டி கரெக்டாக தான் இருக்கு, ஹெவியா இருக்கு. நீ மாட்டு பிளாஸ்டிக்லாம் சும்மா கும்முன்னு இருக்கு. 350 கிராம்ஸ்ரா. சரி, பிரைஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். ஆஃபர் கூப்பன் போட்டு நம்ம ஆளு கௌதம் ப்ரோ தான் வாங்கியிருக்காரு. அவர் 13 12 வாங்கியிருக்காரு. சூப்பர். ஆனா 39 போட்டிருக்கோம் ஆக்சுவல் பிரைஸ். 39 ஆக்சுவலாக போட்டிருக்கோம். அது ஏன்றது நீ வியர் பண்ணதும் நீயே கண்டுபிடிச்சிருவ ஏன் 39 அப்படிங்கிறது. சரி, இப்போ வந்து என்னன்னா ஒரே பட்டு தான் ஒரு இப்போ பாரு, அப்படியே இருக்கு. என்ன அது? என்னது? பழைய சாங் இப்படி இருக்கு பாரு. இப்போ பாரு,
உடம்பே ஆடுது. ஆரம்பமே அது ரெடியா இருக்கு. பா இங்க தொட்டா வைப்ரேட் ஆகுதுங்க. கிட்ட 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 கிட்டன்னு டும்மு டும்மு டும்முன்னு ஒரு தியேட்டர் எஃபெக்ட் மாதிரி இருக்கு. அதேதான் சினிமா தியேட்டர் எஃபெக்ட். அதேதான் சினிமா தியேட்டர்ல இருக்கிற மாதிரி இருக்கு. சினிமா தியேட்டர்ல வந்து எனக்கு பாடி ஃபுல்லா அந்த வைப்ரேஷன் வரும். இங்க வந்து எனக்கு இங்க வருது இந்த இடத்துல ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா எங்க வேணா கிடைக்கும் அப்படின்னு புரியுது. பஸ்ல, ஃபிளைட்ல, எல்லா இடத்துலயும் ஒரு சினிமேட்டிக்கான ஒரு பேஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது நார்மலா இப்போ இவ்வளவு தூரம் நான் வச்சாதான் நார்மலா இருக்கிற அந்த பேஸ் மாதிரி இருக்கு. அப்படின்னா ஒன்ஸ் இதை நான் மூடினேன் அப்படின்னா சினிமேட்டிக்கா ஆயிடுது. இந்த ஸ்லைடர் வந்து அந்த பேஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகும். ஓ, உனக்கு வந்து கேவிட்டி மாதிரி அவன் வச்சிருக்கான். அப்போ ஏதோ வித்தியாசமா வச்சிருக்கான். பேட்டன்ட் யாரும் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, தலைவன் மட்டும் தான் யூஸ் பண்றான். பாருங்க, வித்தியாசமான ஒரு டெக்னாலஜி வந்திருக்குது நம்ம கிட்ட. 5 வருஷமா இருக்கான்டா. பேசிக்கலி இந்த கேவிட்டி இருக்குல்ல, ஆமா, இந்த இடத்துல வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கு. இந்த இடத்துல, ஆமா, இந்த இடத்துல நிறைய ஸ்பேஸ் இருக்கு. இத வந்து ஒரு ஸ்லைடர் மாதிரி வச்சு வந்து அதை பெருசு பண்ணி சின்னது பண்றான். மேக்னெட் மூவ் பண்ணதுக்குலாம் கேப் விடுறான். என்ஜாய் பண்ணி டயஃப்ரம்க்கு நல்ல ஃப்ளோ கொடுக்குறான். போயிட்டு வா அப்படின்னு. ஆமா. ஸோ வைப்ரேட் சவுண்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சும்மா சொல்றேன். ஒரு வைப்ரேஷனுக்குன்னு ஒரு இது கொடுத்துருப்பான், ஒரு மெட்டீரியல். அந்த மெட்டீரியல் வந்து மேக்னெட்டோட லிங்க்டா இருக்கும். கரண்ட் சிக்னல் மேக்னெட்டோட லிங்காக இருக்கிறதுனால அனலாக் சிக்னல் எப்படி மாறுதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வைப்ரேஷன் மாறும். இதில் நம்ம உள்ள அந்த சின்ன இதெல்லாம் வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன டயஃப்ரம். இதே வந்து பெரிய டயஃப்ரம் வச்சா நம்மக்கிட்ட அந்த பெரிய ஸ்பீக்கர்லாம் இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. பெரிய ஸ்பீக்கரில் பெரிய டயஃப்ரம் இருக்கிறதுனால தான் அந்த ட்ராவல் அதிகமாக இருக்குது. ஒன்ஸ் ட்ராவல் அதிகமாக இருக்குது அப்படின்னா லோ ஃப்ரீக்வன்சி வந்து நல்லாவே இருக்கும். அதனால தான் நமக்கு அந்த ஊஃபர்லாம் உங்களுக்கு ட்ராவலுக்கு ஸ்பேஸ் நல்லா கொடுத்துருப்பாங்க. ட்ராவல், ஸோ ட்ராவல் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இது ஓவர் ஹெட் ஹெட்ஃபோன்ஸ். இதில் ஜென்ரேஷன் 2 இப்போ வந்திருக்கு. 5 வருஷமா இந்த ஸ்லைடர் இருக்கா? இதில் இப்போ ஜென்ரேஷன் 2 இப்போ வந்திருக்கு. என்ன யாருமே சொல்லவே இல்லை. எனக்கும் அப்படி தானே ஒன்று இருக்கு ப்ரோ. இந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க, நாங்கள் வந்து ட்ரை பண்ணுவோம். இல்லை, கௌதம் ப்ரோ என்ன சொன்னார்னா ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் வச்சிருக்கேன் அப்படின்னாரு. அப்படி இப்போ எப்படி லைவா மாறுமா? அது லைவா அப்படியே நான் பாட்டு கேட்டுட்டு இருக்கும் போதே நான் மாத்தலாம் சார். அப்போ அனலாக்ல பண்ணியிருக்காயா டெக்கு? எப்படி வேற லெவல? சூப்பர். நான் இப்போ நீ ஒரு கேமிங் ஹெட்செட் கொடுத்த தெரியுமா? ஆமா. இந்த கேமிங் ஹெட்செட்லயும் நான் வந்து கேட்டு பார்த்தேன் எப்படி இருக்குன்னு. இது வந்து கிளா கேமிங் ஹெட்செட். போக போக இதோட இந்த பில்ட் குவாலிட்டிலாம் வந்து டிட்டீரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆமா ஆமா, பார்த்தனாலே தெரியும் உங்களுக்கு. ஆமா ஆமா, இந்த மாய்ஸ்சர் இது வந்து கடந்த 5 வருஷத்துல எப்படியும் 4.5 வருஷமா தான் இருக்கும் வாங்கி. அந்த 4.5 வருஷத்துல 3வது கப்பு. இது கப்பு மட்டும்தான். ஓ அப்படியா? பட் இதுல பாத்தீங்கன்னா இதுல அந்த கப்புக்கு இவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்தாலும் ஃபிக்ஸ்டு. அந்த கேவிட்டி வந்து ஃபிக்ஸ்டு. ஒண்ணுதான், ஒரு டைப்ல தான் வச்சிருக்கான். இவ்வளோ பேஸ் வரணும் தான் வச்சிருக்கான். அதே மாதிரி இதுவும் பாருங்க எவ்வளோ பெருசா இருக்கு. இது வந்து அந்த நியூ ரிபப்ளிக்கோட ஸ்டார் பாய் அப்படிங்கிற. இது எப்படி இருக்கு? இதுவும் நல்லா தான் இருக்கு, ஆனா இது மாதிரி இல்லை. ஸோ யாருக்கு ப்ரீமியம் சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். இல்ல ஹைலைட் என்னன்னா ஆப்பிளோட மேக்ஸ் இருக்குல்ல, ஏர்பாட்ஸ் மேக்ஸ், அது வந்து 60,000 ரூபாடா. ஓகே, அந்த 60,000 ரூபால கூட இது கிடைக்காதுங்கிறது தான் அல்டி. ஆமா, கிடைக்கும். அதுல குவாலிட்டி இருக்கும், உங்களுக்கு எடிட்டிங்லாம் தரமா இருக்கும், சூப்பரா இருக்கும், அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா இதுல கிடைக்கிற மானிட்டர் ஹெட்ஃபோன்ஸ் கிடையாது. ஆமா, இது வந்து மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஹெட்ஃபோன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, அது மியூசிக், ஒரு சினிமா. அப்புறம் மெயினா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பேஸ் சேம்பர் சினிமாக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அந்த ஆக்ஷன் ட்ரைலர்லாம் பார்த்தேன்டா, டாம் க்ரூஸ் சீன்ஸ், அப்புறம் ஆமா பழைய கிங் காங் வெர்சஸ் அந்த டைனோசர் ஃபைட் உள்ள போச்சுன்னு வைங்கள, அதிருது அப்படி போகும். அதெல்லாம் வந்து நல்லா இருக்கும். அதெல்லாம் பயங்கரமா இருந்து, அதெல்லாம் வந்து செமையா இருக்கும். விக்கி தான் செம ரியாக்ஷன். நான் வச்சிருக்கேன், அனுப்புறேன் உனக்கு அந்த ஃபுட்டேஜ். ஓகே, விக்கி என்ன பண்ணு வந்துருவான் டேபிள் அப்படி. இது வேறடா ஒன்று, நம்ம ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்தாலே அது லூமியோ டிவி வீடியோவில் வேறு வந்துட்டானுங்க. பெய்டுன்னு சொல்லவே இல்லை. ஏன்பா
பெய்டு இல்லப்பா, நாங்க பெய்டு வீடியோ பண்ண மாட்டோம், ஆமா. நாங்க ஆட் பண்ண மாட்டோம். இல்ல இல்ல விடு எனக்கு காண்டாயிடுச்சு இப்பலாம். இது வந்து நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. இது யாரோட? கௌதம் ப்ரோவோட. அவர் எங்களுக்கு சத்தியமா ஒரு பைசா கூட கொடுக்கல. பட் தேங்க் யூ கௌதம். ஜோக் என்னன்னா அவர் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு இல்ல என்னமோ ஸ்கல் கேண்டில அவர் இன்வெஸ்டர் மாதிரியும் இன்வெஸ்டர் தான் அவர். இல்லடா மைனர் இன்வெஸ்டர். ஷேர் பெர்சன்டேஜ்லாம் சொன்னா கரெக்ட். அவரே ப்ராடக்ட்ட காசு கொடுத்து வாங்கியிருக்காரு. அவர் இப்போ ஓனர், ப்ராடக்ட் ஓனர். கிரஷர் ஈவோ நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, சூப்பரா இருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறதும் கண்டிப்பா பதிவு பண்ணுங்க. நான் வந்து கமெண்ட்ஸ்லாம் படிக்கிறேன். ரைட்டு. ஸோ எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. இப்போ ஃபேக்ட் என்னன்னா மொத்தம் வந்து தரமான ஒரு ஓவர் ஹெட் ஹெட்ஃபோன்ஸ் நான் பார்த்ததுலேயே இதுன்னு சொல்லலாம். ஹைலைட் என்னன்னா அவுட்டோர்ல நான் சைக்கிளிங் போகும்போது வேணும்னே இது ஒரு தடவை மாட்டிட்டு 20 கிலோமீட்டர் வேஸ்ல போகும்போது ஃபோன் வச்சுட்டே போனேன். ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு நல்லா கேட்டுச்சு. ஆடியோவும் நல்லா இருக்கும் ஆக்சுவலா. ஏன்னா ஓவர் தி ஹெட்ஃபோன்னால ஆப்வியஸ்லி மைக் இங்கே வரும். ஸோ உங்களுக்கு அது இதாகவும் இல்லை, குவாலிட்டியான மைக்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் இது வரைக்கும் அதை பத்தி கேள்விப்படலன்னா கண்டிப்பா தயவு செய்து போய் செக் பண்ணி பாருங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு அது நீங்க வீடியோ பார்க்கும்போது தெரியும். சரியா? ஸ்கல் கேண்டியோட ஆப் கிரஷர் ஈவோ மேல காட்டுது பாருங்க. கனெக்ட் ஆகுங்க அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. கனெக்டிங் ஆல்ரெடி டிவைஸோட கனெக்டடா தான் இருக்கு. நீங்க இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ண கூட அவசியம் இல்லை, டிஃபால்ட்டாவே அது நல்லா தான் இருக்கும். உண்மைதான் ப்ரோ. ஏன்னா ஆப்பே யூஸ் பண்ணாமே நான் மல்டிபிள் டிவைஸ் கடையில் யூஸ் பண்ணேன். மேக்ல வந்து படம் போட்டுட்டு இதை மாட்டிட்டு உட்கார்ந்து. ஆமா ஆமா. ஏன்னா இது ஆப்ல போய் நம்ம பெருசா பண்ற அளவுக்கு ஒண்ணுமே இருக்காது அதுல. டிடெக்டட் ஆடு பர்சனல் சவுண்ட் ப்ரொஃபைல். ஓகே, இங்க பாருங்க. இது என்னவா? ஃபர்மர் வெர்ஷனா? ஃபர்மர் வெர்ஷன் காட்டும். அப்டேட் வந்துச்சுன்னா அப்டேட் இப்போதைக்கு வராது. எனக்கு தெரிஞ்சு இதுதான் பழசாயிருச்சு இல்ல. 5 இயர்ஸ் பண்ணியும் பேட்டரி இருக்கா? இருக்கு ப்ரோ. பேட்டரி பாருங்க 92% இருக்குது. பா. இதுல வந்து இந்த மூவி மோடுன்றது வந்து உங்களுக்கு இன்னும் சூப்பரா இருக்கும். அந்த வைட் சவுண்ட் ஸ்டேஜ் வேணும்னு எதிர்பார்க்குறவங்க மூவி மோட் மாத்திட்டீங்கன்னா வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு. ஆமா, இதுலயே தெரியுது. என்ன பண்றானா கம்ப்ளீட்டா வந்து ஹைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணி லோ பூஸ்ட் பண்ணி விடுறான். தம்மு தும்மு தும்முன்னு வரும் அப்படியே படம்லாம் பார்க்கறதுக்கு. லிட்டரலா அந்த மூவி மோட்லயே நீங்க பாட்டு கேட்டா கூட சூப்பரா இருக்கும். அந்த அளவுக்கு அந்த ப்ரொஃபைல் வந்து சூப்பரான ப்ரொஃபைல் அது. எவ்வளவு சிம்பிளா வச்சிருக்கான் பாருங்க. பர்சனல் சவுண்ட் ஒரு பக்கம், நம்ம ஏதாவது தேவைன்னா நம்ம அதை பண்ணலாம். ஸோ கௌதம் ப்ரோட ப்ரொஃபைல் அதில் அழகாக காட்டுது. அப்புறம் ஈக்குவலைசர் ஒரு பக்கம், மியூசிக் மோடு, பாட்காஸ்ட் மோடு, மூவி மோடுன்னு ஃப்ரண்ட்லேயே இருக்கு. போய் பாரு. பாட்காஸ்ட் மோடு இருக்கு. ஏன்னா இவன் இருக்கிற பேஸ் வீல தலைவர் பாட்காஸ்ட்டுக்கு நாங்கள் அடக்கியே வாசிக்கிறோம், பாட்காஸ்ட்னு ஒரு மோடு கொடுக்குறோம், நீங்கள் டென்ஷன் ஆக வேணாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு மோடு கொடுத்துருக்கான். ப்ரோ எல்லாத்துக்குமே வந்து இவன் இங்கே வந்து இண்டிகேட் பண்ணது நல்லா இருக்கு. ஆமாம் ஆமாம், ஸ்லைடு. ஸோ சூப்பராக பண்ணியிருக்கான். நல்ல ஆப் தான். ரொம்ப ஈஸியாகவே நம்மளால ஹேண்டில் பண்ண முடியுங்கிறது தான் சூப்பர். இதில் வேற இங்கே பாருங்க, ஆப்டிமைஸ் ஆடியோ லெவல். ஆமாம். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குங்க. கிரஷர் ஈவோ சாதாரண பையலாம் நினச்சேன், பட் கில்லி மாதிரி ஃபைட்டர்ஸ்லாம் அடிச்சு பறக்க விட்டாங்க. ரைட்டுங்க. ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா இருக்கோம். சிவபரணி கௌதம் பார்க்கலாங்க. பாய். வரட்டா.